نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنما أموالكم وأولادكم فتنة. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, 23 நோன்புகளையும் 24வது தராவையும் நிறைவேற்ற செய்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை, நோன்புகளை, தராவிகளை சிஹத்து சலாமத்தோடு, உடல் நலத்தோடு, ஆஃபியத்தோடு மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மேற் சொன்ன வசனத்திலே உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனையே என்பதாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார். காரணம், உலகத்திலே நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக எல்லா வழிகளிலேயும் முயற்சி செய்கிறோம். சில நேரங்களில் ஷரியத்துக்கு முரணான, மார்க்கத்துக்கு முரணான சில நிகழ்வுகளிலே கூட ஈடுபட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவது குடும்பம். இப்போ குழந்தையை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், மனைவி மக்களை காப்பாற்றணும், சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறோம்? சில நேரம் மார்க்கத்துக்கு முரணான சில நிகழ்வுகளிலே ஊரில் எல்லாரும் யாரும் செய்யாத ஒன்றா நம்ம செஞ்சிட்டோம் என்ற ஒரு வாதத்தையும் பேசக்கூடிய நிலையை தான் சைத்தான் உருவாக்குறோம். நல்லா பாதுகாக்கணும். இப்போ கண்ணியத்துள்ள சோதர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அது அவனுடைய வழியிலே செலவிடப்படுமானால் அது சோதனையாக அமையாது. அதே போல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் நம்மை இறை வழியிலிருந்து அகற்றாமல் இருக்கிற காலமெல்லாம் அவர்களும் நமக்கு சோதனையே அல்ல என்பது நாம் உணர வேண்டும் என்று சொல்ற காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளிலே ஒரு அடியானுடைய பாதம் அந்த இடத்தை விட்டு அகலாது. எதுவரை என்றால், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேள்வி கேட்பான், உனக்கு வாலிபத்தை கொடுத்திருந்தேன், அந்த வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய், என்னுடைய இபாதத்தை கழிச்சாயா அல்லது எனக்கு மாற்றமான அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான வழிகளிலே உன்னுடைய வாலிபத்தை நீ கழித்தாயா என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு அடியானத்திலே கேட்பான். ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதே போல பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன், அதை நீ எந்த வழியிலே சேகரித்தாய், எந்த வழியிலே நீ செலவழித்தாய். சேகரிக்கிறது ஒரு வழி, அது ஈட்டிய பொருளை எப்படி செலவழித்தாய், அல்லாஹ் ரசூல் பொருத்தமான வழியிலே செலவழித்தாயா அல்ல அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாத வழியிலே நீ செலவழித்தாயா என்பதாக ஒவ்வொருவருக்கும் கேள்வி உண்டு. அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாளை மறுமையிலே நம்முடைய அதே போல கல்வி, ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அது மார்க்கம் சம்பந்தமா இருக்கட்டும், மார்க்கம் அல்லாஹ்வா இருக்கட்டும். அப்ப அந்த கற்ற கல்வியின்படி நீ என்ன அமல் செய்தாய் என்பதாக கற்ற கல்விக்கும் கேள்வி உண்டு. இப்படி நாம் ஈட்டக்கூடிய பொருளாதாரம், நம்முடைய மக்கள் செல்வம், நம்முடைய அறிவு, கல்வி அறிவு, இவைகள் எல்லாமே அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறைப்படி அமையுமானால் அது சோதனை அல்ல. அது அல்லாஹுடைய வழியில நாம் செலவழிக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி அந்த பொருளாதாரங்களை ஈட்டினோம், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய வழியிலே செலவழித்தோம். அல்லாஹ் அதுதான் சொல்கின்றான், அஹ்ஸன் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக். அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், அதே போல நீ மற்றவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்கிறான் அல்லாஹ். நம்ம சுய சிந்தனையிலே நம்முடைய முயற்சியிலே தான் சம்பாதித்து விடல. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதிரை வைத்திருக்கிறான், ஒரு நிர்ணயம் வைத்திருக்கிறான். அந்த அளவின்படிதான் அந்த பொருளாதாரத்தை நாம் தேடிக்கொள்கிறோம். அல்லாஹ் இன்று நம்முடைய ரிசுக்கிலே இவ்வளவு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் விதித்திருக்கிறான். அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர அதை விட கூடுதலாகவும் கிடைக்காது, குறையவும் செய்யாது. இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வர வேண்டும். அப்ப ஈட்டிய பொருள்
இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், பிறருக்கு நானும் கொடுத்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்ற போது அது நமக்கு சோதனையாக இருக்காது சோதனைகளே. அப்ப அதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் உபகாரம் செஞ்சது போல நீ பிறருக்கு உபகாரம் செய் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப பொருளாதாரத்தை ஈட்டுவது பெருசல்ல, அதை இறை வழியிலே நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய பொருளாதாரம் செலவுகள் குடும்பத்துக்காக வேண்டி செலவு செய்வதற்கு சில நேரங்கள்ல நாம யோசிப்போம். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நீங்கள் இறை வழியிலே செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார், அறப்போருக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார், அல்லது பிறருக்கு உபகாரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தீனார், உங்களுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய தீனார், இவைகளிலே உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய தீனார் மிக சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம தாராளமா ரமலானுடைய காலங்களில் செய்வோம். ஆனா ரமலான் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே சுருங்கி போயிடும், அமல்களும் போயிடும், இபாதத்தும் போயிடும், பொருளாதாரமும் சுருங்கி போயிடும். ஆனா அல்லாஹ் எல்லா விதத்திலும் பறக்கத் செய்துகிட்டு தான் இருக்கிறான். ஆனா நமக்கு பயம் ஏற்பட்டு போகும், ரமலான் மாதிரி எல்லா காலமும் நம்ம இப்படி செய்ய முடியுமா, அதனால கொஞ்சம் சேகரிக்கணும், பையன் இருக்கான், புள்ள இருக்கு என்ற நிலையை ஷைத்தான் பயம் காட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவினம் சிறந்த செலவினம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு நேரத்துல அபூ சுஃபியானுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய கணவர் கஞ்சத்தனம் மிக்கவராக இருக்கிறார், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், தன்னுடைய பொருளாதாரத்தை இறுக்கி வச்சுக்கிறாரு, எங்களுக்கு செலவினங்களுக்கு அதிகமா கொடுக்கல, தேவைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கஞ்சத்தனம் பண்றாரு, அப்படியானால் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கணவருடைய பொருளாதாரத்தை, அதாவது அவருடைய சேமிப்பிலிருந்து அவருடைய பாக்கெட்டிலிருந்து உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையான அளவு நீ எடுத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. அப்ப கணவர் கஞ்சத்தனமாக இருந்தா, பெண்கள் தேவைக்கே கணவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா பாக்கெட்ல எடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவு கஞ்சத்தனம் என்பது கூடாது. இப்ப அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அதே போல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை எனக்கு செலவினங்களுக்கு பொருள் கொடு என்பதாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதாக முறையீடு செய்கிறார் அந்த சஹாபி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த வ மாலுக லிஅபீக என்பதாக சொன்னாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு உரியதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், இப்ப நீ சம்பாதிக்கிற, நேற்று வரைக்கும் உன்னை காப்பாத்தினது யாரு? சிறு குழந்தையில உன்னை பெற்றெடுத்து உன்னை வளர்த்து உன்னை வாலிபமாக்கி உனக்கு தேவையான கல்வி அறிவை புகட்டி உன்னை ஒரு மனிதனாக உருவாக்கி உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வச்சு உன்னை ஒரு குடும்ப மனிதனாக உயர்த்தியது யார்? பெற்றோர்கள். நீயா சொந்தமா எல்லாத்தையும் உருவாக்கிட்டியா? இல்லையே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த வ மாலுக லி அபீக, நீயும் சரி உன்னுடைய பொருளாதாரமும் சரி எல்லாம் உன்னுடைய தந்தைக்கு உரியது. உன்னுடைய தந்தை பார்த்து, இது நீ உன்னுடைய பொருளாதாரம், நீ சம்பாரிச்சிருக்க, நீ வச்சுக்க, இது நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க முழுக்க உரிமை பெற்றவர்கள். நாம நினைக்கிறேன், நான் தானே சம்பாரிச்சேன், நான் சம்பாரிச்சு ஏன் உனக்கு கொடுக்கணும் என்பதாக எண்ணுகின்றோம். அது தவறு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நினைத்துக்கூடியவர்கள். அப்ப தேடக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய சுய சக்தியிலே, நம்முடைய சுய சிந்தனையிலே எதையும் நம்ம தேடி இல்லை. இவைகளெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்தார்கள். அந்த வழிகாட்டுதல்ல தான் இன்னைக்கு நாம இந்த நிலைக்கு வந்து இருக்கிறோம். அவங்க நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, படிக்க வைக்கல, ஆடு மாடு மேய்க்க போட்டிருந்தாங்க, அல்லது எங்கேயோ ஒரு கிராமத்துல போய் வேலைக்கு விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு பண்ணையில போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க, எங்கேயோ ஒரு செங்கல் சூளையில கூலி வேலையில இருந்திருந்தோம், எப்படி முன்னேற்றம் காண முடியும்? இப்ப எங்கிருந்து நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவோம்? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலே இருந்தாலும் அது முழுக்க உன்னுடைய தந்தைக்கு உன்னுடைய பெற்றோர்களுக்கு உரிய பொருள். அதனால அதுல
நாம் கஞ்சத்தனை செய்யக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவரே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் அது ஹலாலான வழியில இருக்கணும். அதில் தான் பரக்கத்து இருக்கும். இல்லைன்னா எத்தனை பெரிய லட்சணங்களை சம்பாதித்தாலும் எத்தனை கோடிகள் வந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாத வழியில வருமானால் அது அந்த வழியிலே போயிடுமே தவிர அதுல எந்த பரக்கத்துமே இருக்காது. வந்தது போல இருக்கும், எங்க போனுச்சு என்ன அனுச்சுன்னு தெரியாது, மீண்டும் கடனாளியாக ஆக்கிட்டு போயிடும். பாதுகாக்கும். ஆக உண்மைகளை ஹக்கு ஹலால்களை பேணி நம்முடைய பொருளாதாரங்களை இறை வழியிலே செலவழித்து அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கும் நிறைய செலவழித்து அல்லாஹ் ரசூலுடைய அருளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.